வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரும்ப வணக்கம். இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இந்த மோடிக்கு எதிராக உள்ள சேனலு, டிஎம்கே ஒரு சேனல் பூரா அப்படியே பயமுறுத்துவானுங்க. இவ்வளோ மந்திரி கேட்பாங்க, அவ்வளோ மந்திரி கேட்பாங்க. ஒன்றும் நடக்கலை. அந்த பீகார் நிதிஷ்குமாருக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் ஒரு சில மந்திரி கேபினெட் கொடுத்துருக்கு. இவருக்கு இந்த விமானம் சிவில் ஏவியேஷன் மட்டும் சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்கு, துணை கொடுத்துருக்கு. அவ்வளோதான். மேஜராக உள்ளதெல்லாம் பிஜேபி தான் வச்சுட்ருக்கு. ஆனால் முந்தைய குறிப்பிட்டிருந்த வாஜ்பாய் இல்லை, இப்படி தான் செய்வார் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே என்ன இப்பவும் கூட சொல்கிறான், ஆட்சி போயிடும், அது போயிடும், இந்த சுப்பிரமணிய மாதிரி ஆட்கள்லாம். ஏன்னா அவருக்கு ஒன்றும் பதவி தரலான்ட்டு என்ன வேணால் கதருங்க திராவிடங்கள். இப்படித்தான் போகுது 5 வருஷம். ஓகே. இதில் சீமான் விஜயெல்லாம் சட்டசபைக்கு என்னென்னா அது பெரிய வேல்யூ அடிஷன் கிடையாது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சீமான் விஜய் சேர்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. அதனால் மோடி சொன்ன மாதிரி திமுக எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுவார். ஏடிஎம்கே பிரிஞ்சிருக்கு, அது எப்படி, அதை பற்றி கவலை இல்லை. இலக்கு பவர் கொடுத்து அனுப்புகிறார். இதுக்குள்ளே தமிழிசை ரவுடியெல்லாம் சேர்ந்துட்டாங்க, ஆச்சா போச்சா எல்லோரும். அவர் ஒன்றும் ஜெயிக்கிறதுக்காக வரலையே. அவர் கட்சியை வளர்க்க வந்திருக்காரு. 11% கொண்டு போயிட்டார், இன்னும் கொண்டு போக போகிறார். மந்திரி பதவியெல்லாம் வேணாட்டார். உங்களை மாதிரி கவர்னர் ஆசைப்பட்டு மந்திரிக்கு மந்திரிகள் அடுத்தவன் நம்ம பழி சொல்லக்கூடாது. தமிழிசை மாதிரி ஆட்கள்லாம் வாயை கட்டுப்படுத்திக்கணும். அதாவது உங்கள் கட்சிக்குள்ளேயே இப்படி தான் காங்கிரஸ் மாதிரி என்ன லாபி பண்ணிட்டு இத்தனை நாள் யார் என்ன பண்ணி அவன் போடுற 5 சீட்டு 4 சீட்டு பிச்சை மாதிரி வாங்கி அது இல்லை. ஒரு தான் கூட்டணி போட்டு 23 தொகுதி நின்றுருக்காரு. யாருக்கு தைரியம் இருந்தது இத்தனை நாள்? அவங்க நெஞ்சில் கை வச்சு பார்த்துக்கும். ஓகே. அப்போ பேசக்கூடாது. ஒன்றா செய்ய தெரியலன்னா செய்யறதுக்கும் ஒதுங்கி நிற்கணும். சும்மா வாய் பிடிச்சி அதுன்னு பேசினா ஒரு வேளை திமுக தூண்டி விட்டு தமிழிசை பேசுகிற அப்படின்னு தெரியல. அப்படியும் சில டாக்ஸ் போகுது. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா யாரையாவது தூண்டி விட்டு கம்முன்றது ஆட்சியில் இருக்கும்போது, ஆட்சியில் இல்லைன்னா தான் எகிரி குதிப்பான் திமுக. இப்போ அதுக்கெல்லாம் நாடம் கட்ட போகிறாரு ஒன்று. சரிங்களா? இன்னைக்கு களை எடுக்க வேண்டியிருக்கு பிஜேபியில். அதுபோக அந்த இது பூத் கமிட்டிலாம் போடணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா 80 தொகுதிக்கு மேலே செகண்ட் வந்துருக்குன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னும் பாதயாத்திரை இன்னும் பயங்கர ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஏடிஎம் கூட்டணி வராட்டி ஏடிஎம்கே நிற்கிற இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். கூட்டணி இல்லைனாலும் அப்படி இருந்து தான் திமுக வீழ்த்தணும். அதெல்லாம் இருக்குது. அது வரப்போகிற நாளில் எடப்பாடி அவர் வேண்டாம் இவர் வேண்டாம்னு திருப்பி இப்படி கீழே போகும். இல்லை எடப்பாடி வேண்டாம்னு ஒதுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்று. அப்புறம் இந்த நீட்டில் கொள்ளையடிக்க முடியல. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் திமுக பிள்ளை தான். உடனே இந்த உதயநிதி நீட்டை பற்றி பிரச்சாரம் பண்ணுவோம், இப்போ பண்ணல சட்டசபைக்கு அப்படி இப்படின்னு ஒரு பாம்பு பிடிக்கிற சாதாரண ஏதோ சாதாரண குடும்பத்துலேருந்தோ இல்லை ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவங்க நீட்டில் போடுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ அண்ணாமலை கொடுக்குறாரு. அப்போ இந்த ஏழைகளை ஒன்று சேர்க்க போகிறார். அதான் சரியான பதிலடி திமுக. அவன் என்ன எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை, எதிரி என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அதை எடுக்கணும். அதைத்தான் இனி பண்ண போகிறார் அண்ணாமலை. ப்ளஸ் கட்சிக்குள்ளேயும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. யார் யார் சரியில்லையோ நீக்கணும். அதெல்லாம் நடந்தால் தான் வரும். அதுக்கான முயற்சி எடுப்பார். இதுக்கிடையில் இந்த மோடி வரமாட்டார்னு நினச்சா அப்படி இவங்க ஏதோ சொல்லி தான் ஊபியில் ஏதோ பண்ண அப்படியே அது இப்போது அது ஒன்றும் டெம்பரரி தான். அந்த எஸ்சி ஓட்டெல்லாம் மடம் மாற்றினது. மாயாவதி அடுத்தப்போ கூட்டணி சேர்ந்தால் சேரலாம் சட்டசபை ஊபியில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சந்திரபாபு நாயுடு இவர் எப்போயுமே இந்த நிர்மலா சீதாராமன் அப்படி தான் லாஸ்ட் டைம் எதாச்சியாக பார்க்குற மாதிரி ஏர்போர்ட்டில் பார்த்து ஈடி வர்றதை தவிர்த்து அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்களேன், நல்ல பதவி தராங்க, அங்கெல்லாம் தரமாட்டாங்க. அப்படி காரணம் என்ன ஸ்டாலின் சொன்னதுக்குன்னா, இந்த பக்கம் வந்துட்டாருன்னா இதெல்லாம் தப்பிச்சிக்கலான்னு. அங்கே நின்று ஜெயிச்சிருக்கேன், அங்கே தான் இது பண்ணுவேன். நான் வாஜ்பாயில் அப்படி தான் இருந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு. அப்படி மூக்கடைச்சிட்டாரு ஸ்டாலின். இப்போ கொடுக்குற பதவி வாங்கிறேன். அவருக்கு என்னென்னா அங்கே ஃபண்டு வாங்கி டெவலப் பண்ணும் ஆந்திரா. அதுதான் அமராவதி சொன்னார், ஜெகன் செய்யலை. முன்னாள் முதல்வர் ஜெகன் இதுக்கு முன்னாடி.
இவங்க பண்ணி ஊழல் அடித்து 1,00,000 2,00,000 கடன் வச்சுருக்கு கொள்ளையடிச்சு வச்சுருக்க பல லட்சம் கோடிக்கெல்லாம் அவருக்கு என்ன அதை பற்றி ஆக்ஷன் எடுத்தால் எடுத்துகிட்டு போங்கன்பாரு. அதெல்லாம் கேட்கணும் அவசியமே இல்லை மோடி. இப்பவும் மெஜாரிட்டி மாதிரி தான். சரி, இவரை மைனாரிட்டி மாதிரி ஏதோ ஸ்டாலின் சொல்கிறாரு. கூட்டணியோட ஜெயிச்சார். உங்கள் வீட்டிலேருந்து யாரையும் பிடுங்கலையே கட்சியை. இப்போ ராகுல் கூட அங்கேருந்து பிடுங்குறேன் கட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒன்றும் நடக்க போகுது. ஏன் உங்கள் அப்பா கருணாநிதி 2006 மைனாரிட்டின்னு ஜெயலலிதா சொல்லலையா? ஏன் காங்கிரஸ் 2014 to 14 மைனாரிட்டி இல்லையா? அதே மாதிரி கனிமொழி இவரை பதவி விலகணும் அண்ணாமலைன்னு சொல்கிறாப்படியே இதே கட்சி எத்தனை தடவை தோற்றுருக்கு. தோற்ற கட்சியில் எம்எல்சி ராஜ்யசபா மேல் செய்ய முடியுமா கருணாநிதி வந்த காலம் உண்டு. அதை எடுத்து அண்ணாமலை பேசணும். ஏன் 2 எம்எல்ஏ வாங்கினதெல்லாம் 11 உண்டு ஜெயலலிதாபுரில். ஒன்றுமே நடக்காத மாதிரியும் சுத்தமான கட்சி மாதிரியும் அங்கே ரவுடி இருக்கா. அங்கே எல்லாம் காவாலி பயிலேருந்து எல்லாம் இருக்கான். ரவுடியிலேருந்து கடத்தினோடனே ஜாபர் சாதிக்கு யார் கட்சியில் தானே வச்சுருந்தேன். சத்திய கீர்த்தியா